எக்ஸாம்பிள் 2.2ல் இது இந்த நம்பர் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணோம். இப்போது இந்த 4 டிவைட் பண்ண முடியாது இல்லையா, பண்ண முடியாதனால 0வை கடன் வாங்குகிறோம். கடன் வாங்கினா மேலே என்ன பண்ணோம், புள்ளி வச்சிடணும் இல்லையா. புள்ளி வச்சிட்ட பிறகு எத்தனை 11 இருக்குது, 3 11 இருக்குது. 3 11s are 33. பேலன்ஸ் என்னப்பா 7. இன்னொரு 0 கடன் இறங்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. இதில் 6 11s are 66. அப்புறம் 4 இன்னொரு 0 கடன் வாங்கிக்க வேண்டியது தான். அப்புறம் என்னது 3 11s are 33. அப்படியே ரிப்பீட் ஆகினே இருந்து பாருங்க. திரும்ப 6 வரும், அப்புறம் திரும்ப 7 இல்லையா, 7 வரும், 70, திரும்ப 66 ஆகிடும் இல்லையா. ரிப்பீட் ஆகினே இருக்குது நம்பர் இல்லையா. அப்போது இதோட ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னா -4/11 ஈக்குவல் டு -0.3636. இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற நம்பர்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் மேலே கோடு போட்டுக்கலாம். -36 மேலே கோடு போடும். எந்த நம்பர் ரிப்பீட் ஆகினே வருதோ 36 ரிப்பீட் ஆகிட்டு வருது இல்லையா, அதில் மேலே நான் கோடு போட்டுக்கிட்டேன். அடுத்த சம்மு 11/75. இப்போ 75 11 டிவைட் பண்ண முடியாது இல்லையா. இப்போ பக்கத்தில் 0 கடன் வாங்கணும், மேலே புள்ளி வச்சுருங்க டேரெக்டாக. 110ல் ஒரு 75 தான் இருக்கும். 75 110ல் 75 போச்சுன்னா 35. இன்னொரு 0 கடன் வாங்கி ஆகணும். 4 75 35 இல்லையா. அப்போ 350. சரி, 4 75 350 கரெக்டு தான். 75 150. ஆமாம் 300 இல்லையா, 300. 4 75 300. ஓகேவா. அப்புறம் மீதி 50. இன்னொரு 0 இறக்குறோம். இதில் எத்தனை இருக்கும் பாருங்கள். இதில் 6 இருக்குன்னு நினைக்கிறேன். 6 75 450. திரும்பவும் 50 வருது. அப்போ இன்னொரு 0 இறக்கணும். திரும்ப 6 ரிப்பீட் ஆகும். அப்போது இந்த சம்மம் எப்படி போகுதுன்னா 11/76ங்கிறது 0.14666ன்னு போயினே இருக்குது. ரிப்பீட் ஆகிற நம்பருக்கு மேலே நான் கோடு போடுற சொல்லியிருக்கேன் இல்லையா, 146 மேலே ஒரு கோடு. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.